வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி 30/3/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. மேஷராசி. மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நாளுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட பொறுமையா இருக்கிறது அவசியங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. வீட்டுல எல்லார்கிட்டையும் தர்க்கம் பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. வேலை இடத்துலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். பெரிய அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு இல்லாம இருக்கும். ரொம்ப கண்டிஷனா யாருக்கிட்டையும் நடந்துக்காதீங்க. வீட்டு விஷயங்கள்லையும் ரொம்ப கவலைப்படாம இருக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு வேலை இடத்துல அவங்கள யாராவது கேள்விகள் கேட்டாலும் அல்லது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினாலும் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. வீட்டுல உள்ளவங்க கிட்டையும் விட்டு கொடுத்து அமைதியா இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு நீங்க என்னதான் யாருக்கிட்டையும் வம்பு தும்புக்கு போகாம இருந்தாலும் உங்களை தேடி வம்பு வரலாம். கொஞ்சம் எந்த விஷயத்திலையும் கவனமா இருங்க. அவசரப்படாதீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களோட சேர்ந்து பொது விழாக்கள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பொழுது கழிக்கக்கூடிய நல்ல நாளாவே இருக்குதுங்க. எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களோட கவனம் எல்லாம் உங்களோட முன்னேற்றத்திலேயே இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை சாதிச்சுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ரொம்ப தன்னடக்கத்தோட செயல்படுவீங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனசுல ஒரு விதமான பதட்டமும் படபடப்பும் இருக்குங்க. யாருக்கிட்டையும் சாதாரணமா பேசக்கூட மனசு இருக்காது. தனிமையை விரும்புவீங்க. அமைதியான சூழல் தேவைப்படுற மாதிரி இருக்கும். வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட செயல்கள்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்குங்க. கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாண்டு சிறப்பா முடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். உடல் நலம் நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடமான விருச்சிக ராசியில இருக்கிறதும், விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாயும் ராசி அதிபதியான சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பணவரவுல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் இன்னைக்கு நீங்கி கைக்கு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு வாகனங்களால யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லபடியா இன்னைக்கு பிசினஸ் நடந்து நிறைய லாபம் கிடைக்கும். கால்நடைகள் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்குங்க. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை இன்னைக்கு வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. கணவர் மூலமா நல்ல ஒரு வருமானமும் யோகமும் இருக்குங்க. நண்பர்களாலையும் இன்னைக்கு நன்மைகள் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. மாணவர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களோட சேர்ந்து பொது இடங்களுக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் போய் பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நண்பர்களோட உதவியும் இருக்கும். வீட்லயும் எல்லாரும் உங்ககிட்ட நல்ல இணக்கமா இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மனசு விரும்பியது மாதிரியே எல்லாமே கிடைக்கும். உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறும். போட்டிகள் எல்லாம் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில உங்களோட திறமைகளை காட்டி பாராட்ட பெறுவீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஏதோ ஒரு குழப்ப நிலையிலேயே மனசு இருக்குங்க. கடல் அலை போல மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத பிரயாணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவங்களோட ஏளன பேச்சுக்கள்
மனசை சங்கடப்படுத்தலாம். பொறுமையா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ரொம்ப இழுபறியா இருந்த விஷயங்கள் கூட இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க. போகிற இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு இருக்கும். உடல்நிலையில ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் இன்னைக்கு சீராகி ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள்லாம் விலகும். நிம்மதியா இருப்பீங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 19. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் 2ஆம் வீட்டின் அதிபதியாகி 6வது இடத்துல இருக்கிறதும், ராசி அதிபதி புதனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு. உங்களுடைய பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் கொஞ்சம் சுமூகமா முடியறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நண்பர்களோட வருகை இருக்குங்க. நண்பர்களை உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க. எடுத்த காரியங்களை சிறப்பா முடிச்சு வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மனசு நிம்மதியாகவும் உடல் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். பெண்களுக்கு உங்களுடைய கடன் தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து இன்னைக்கு நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கடன் எல்லாம் பைசலாகும். கணக்கு வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு சரி பார்த்து அடகு வச்ச நகைகள்லாம் திருப்பக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மனசு நல்லா உற்சாகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இருந்த தவிப்பு, பயம் எல்லாம் விலகி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சிலருக்கு கௌரவம், அந்தஸ்து உயரும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். உங்களோட வேலை இடத்துலையும் உங்களை பாராட்டுறத நினைச்சு நீங்க பெருமையா உணர்வீங்க. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா உங்களுக்கு சாதகமா முடியறத பார்த்து நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பத்துல சில சச்சரவுகள் வரலாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா விட்டு கொடுத்து போறது நல்லது. உடல்லையும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு அதிகமான உடல் வலி, தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரலாம். பிரயாணங்களால இன்னைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பணம் பல வழிகளில் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வீட்டில் உள்ளவங்களையும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை, குடும்ப வருமானம் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 5வது இடத்துல இருக்கிறதும், குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் பாக்கியஸ்தானமான 9வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. உங்களுடைய குடும்பம் சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல ஒற்றுமையோட நல்ல பாசத்தோட இருப்பாங்க. தந்தையாரின் உடல்நிலையும் நல்லா இருக்கும். தந்தையாரோட உதவிகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்குங்க. மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்குது. எந்த ஒரு விஷயங்களும் இன்னைக்கு இடையூறு இல்லாம செய்ய முடியாது. எடுத்த விஷயங்கள் காரிய தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோட தாங்க எதையுமே செய்யணும். பெண்களுக்கு இன்னைக்கு பண கஷ்டங்கிறது கல்லுல நாறு உரிக்கிற மாதிரி கேட்குற இடத்துல இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்றதுனால மனசு ரொம்ப கஷ்டத்தோட இருக்குங்க. உங்களோட எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் கூடி வருவது மாதிரி இருந்தா கூட தள்ளி போறதுனால மனசுக்கு கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும். பொறுமையா இருக்கணும். மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சிறப்பான முடிவெடுத்து இன்னைக்கு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கல்வியில சிறந்த முறையில வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையிலையும் ஆர்வமா இருப்பீங்க. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா வெற்றி பெற்று பரிசுகளை அள்ளக்கூடிய நல்ல நாளா இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் பொறுப்போடையும் பொறுமையோடையும் இருக்கிறது அவசியங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா இருங்க. வீண் அலைச்சல்களால தலைவலி போன்ற தொந்தரவுகள் வரலாம். சிலருக்கு பிரயாணங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் வரலாம். கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு கால்நடைகளால லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. வளர்ப்பு பிராணிகள் நிறைய ஆதாயத்தை கொடுக்குங்க. கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். கிடைச்ச வாய்ப்பை இன்னைக்கு பயன்படுத்திக்கிருவீங்க. சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிருவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஸ்ரீரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு அரசாங்க நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. சில அரசியல்வாதிகளிடம் உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. பொது சேவையில் சிலருக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். நீங்களே வழிய போய் உதவி செஞ்சு பேர் வாங்குவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் 2ஆம் இடத்து அதிபதியான தனாதிபதியான புதன் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. பாகியஸ்தானத்துல புதன் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வ நிலையில இன்னைக்கு உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாம், எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியா முடியும். சிலருக்கு அதிக வருமானம் கிடைக்கும். வியாபாரங்கள் நல்லபடியா நடந்து நல்ல வித லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பணம் தாராளமா கிடைக்கும். இருந்தாலும் உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. சங்கடப்படுற மாதிரி வார்த்தைகளை விட்டுறாம வார்த்தைகள்ல பேச்சுல கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தை கடைபிடிக்கணும். பெண்களுக்கு சௌகரியமாக எந்த விஷயத்தையும் செஞ்சு நல்லபடியா நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்கள் நல்லா உதவியா இருப்பாங்க. பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு தகுதிக்கு மேல திறமை இருக்குங்க. பார்க்குறவங்க வியக்கும் அளவு முன்னேற்றத்தை பெறுவீங்க. தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. மக நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் புகழப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எடுத்த முயற்சிகள்ல சிறப்பாக முயன்று முன்னேற்றத்தை பெறுவீங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கும். நண்பர்களின் உதவி இருக்குங்க. குடும்ப ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு விதமான தவிப்பு இருக்குங்க. தேவையில்லாத பேச்சுக்களால மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பேச்சுல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். வீண் அலைச்சல்கள் இருக்கும். காரியத்துல கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்குங்க. எடுத்த விஷயத்த சீக்கிரமா செய்ய முடியாத சூழல்கள் இருக்கும். பணமும் சிலருக்கு பிரச்சனையா இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலருக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசு நிறைவா இருக்கும். கேட்ட விஷயம் கையில கிடைச்சிட்டதுங்கிற ஒரு நிம்மதி இருக்குங்க. தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும். சிலர் வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் 3வது இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி நீச்ச நிலையில இருந்து விலகி குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு உங்களோட மன கவலைகள்லாம் நீங்கி நல்ல தைரியத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசு ரொம்ப தெம்பா இருக்கும். நல்ல உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. எந்த விஷயத்துக்கும் முயற்சியை கைவிட மாட்டீங்க. உங்களோட முழுமையான முயற்சிகள் நல்லபடியான வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கை துணையோட ஆதரவும் உங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியை கொடுக்குங்க. வாழ்க்கை துணை வழியே ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி நல்ல ஒரு சமாதானமாகக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு கணவரோட பிடிச்ச இடங்களுக்கு அல்லது விசேஷங்களுக்கெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க. தொழில இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட நிர்வாக திறமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு நீங்க தேர்வுல எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க. இன்னைக்கு பகைவர்கள் கூட உங்ககிட்ட நண்பர்கள் ஆவாங்க. கல்வியில நல்ல உயர்ந்த நிலையை அடைவீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. அடுத்தவங்களோட பேச்சை மதிச்சு நடப்பீங்க. யாருக்கிட்டையும் உங்களோட வெறுப்பை காட்டாம நீங்க ஒரு அன்பா பேசுறது அடுத்தவங்களை கவர்ற மாதிரி இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட வம்பு தும்புக்கு போகாம வீட்டுல உள்ளவங்க கிட்ட தர்க்கம் பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பிடிவாதமா இருப்பீங்க.
எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க. கொஞ்சம் பொறுமையா பேசி பொறுமையோட நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான சூழல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கேட்ட உதவிகள் கிடைக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். நினைச்சதை சாதிச்சிட்டோங்கிற மன நிறைவு இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நிறைவான நிலை இருக்கும். அதனால குடும்பத்துல நல்ல உற்சாகமும் கலகலப்பான சூழலும் இருக்கும். குடும்ப வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. குடும்பத்தில் உள்ளவங்களும் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கள் இன்னைக்கு இனிமையா இருக்கும். பேச்சுக்கள்ல தன்மையான பேச்சு இருக்கும். அந்த பேச்சுக்களால கவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வியாபாரத்துல ஏற்பட்ட பின்னடைவெல்லாம் விலகி இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். எடுத்த விஷயத்தை இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பெண்களுக்கு எதிரையுமே குதர்க்கமான எண்ணங்களும் பேச்சுக்களும் இருக்குங்க. அதை மட்டும் இன்னைக்கு தவிர்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளா தான் இருக்கு. சேமிப்பு உயரும். பணவரவும் அதிகமா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. நண்பர்களோட சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் பொழுத கழிப்பீங்க. வீட்டில் உள்ளவங்களோட ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா நகைச்சுவையா பேசி ஜாலியா இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு இருக்குங்க. உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் மறையும். சில பயந்த விஷயங்கள்ல சிறப்பா செயல்பட்டு நல்லபடியா முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. முடியுமான்னு நினைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு முடிஞ்சு மனசு நிம்மதியை கொடுக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க. சும்மா எடுத்தமா கவுத்தமான்னு அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம ரொம்ப பொறுமையா செய்யறது நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா சங்கடங்களை தவிர்க்கலாம். உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பணம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை இருக்குதுங்க. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் நல்லா உதவிகரமா இருப்பாங்க. பொது வாழ்க்கையில ஈடுபாடு அதிகமா இருக்கும். அரசியல்வாதிகள் பொதுமக்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பண தட்டுப்பாடுங்கிறது இன்னைக்கு இருக்காதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியில இருக்கிறதும் கர்மஸ்தானாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்குங்க. உங்களுடைய மனசுல ஒரு அமைதியான நிலை இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. ஆடம்பர பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு சேரும். விவசாயத்துல நாட்டம் அதிகமா இருக்குங்க. விவசாய பொருட்களால லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமா நல்ல வருமானம் கிடைக்கும். டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான வியாபாரம் நடந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உங்களோட பேச்சு திறமை சிறப்பா இருக்கும். ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள்ல எல்லாம் ஈடுபடுவீங்க. சிலர் கோவில் காரியங்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு எதையுமே வெளிப்படையா செய்வீங்க. யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு சிறிதளவும் இருக்காதுங்க. அடுத்தவங்களை பத்தி குறையும் சொல்ல மாட்டீங்க. மனசுல பட்டதை நேரடியாவே சொல்லிடுவீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும். நீங்க இஷ்டப்பட்டதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. செல்வ நிலையில நல்ல உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. ஆரோக்கியம் சீராக இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெற்றவர்களோட அன்பு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். கோயில்களுக்கெல்லாம் போய் பரிகாரங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்குங்க. செய்ய நினைச்சதை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
கேட்டை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யாருமே உங்ககிட்ட எந்த ஒரு பொருளை கேட்டாலும் அல்லது உதவின்னு யாராவது கேட்டுட்டா இல்லைன்னு சொல்லாத மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. அது உடலாலையா இருக்கட்டும் அல்லது பொருளாதார இருக்கட்டும், யாருக்குமே முடியாதுன்னு சொல்லாம உங்களோட செயல்பாடு இருக்குங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்கள் நல்ல உறுதுணையாகவும் இருப்பாங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 12வது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் ராசி அதிபதியான குரு பகவான் ராசியை பார்க்கிறது சிறப்பு. எந்த ஒரு விஷயத்திலையும் சீக்கிரமா துவண்டு போக மாட்டீங்க. தைரியமா மீளக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட நிறையவே இருக்குங்க. அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய நல்ல நாளாவே இருக்குது. என்னதான் அதிகமான செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகளுக்கு தகுந்த பண இருப்பு கையில இருக்கும் அல்லது யாருடைய பணமாவது உங்க கையில இருந்து சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும் அல்லது உறவினர்கள் உங்களை கை தூக்கி விடக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்குவீங்க. சிலருக்கு உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகளால மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குரு பகவான் பார்க்கறதுனால உடல்நிலையில பெரிய தொந்தரவுகள் எதுவும் வந்துடாது, கவலையை விடுங்க. மாணவர்களுக்கு எதுக்கும் யாருக்கும் தாழ்ந்து போக மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல பட்டதை தைரியமா செஞ்சு உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் வெளிப்படையா இருப்பீங்க. கல்வியில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப பரபரப்பா காணப்படுவீங்க. செய்யற தொழில்ல சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க. குடும்பத்துல ஏற்பட்ட மன கசப்புகள் எல்லாம் விலகி குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறதும் யோசிச்சு பேசுறதும் நல்லதுங்க. அந்த விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராம மனசு அமைதியா இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றி மன கலக்கத்தை கொடுத்தாலும் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்குங்க. மெரூன் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல விதமா நடந்துக்கக்கூடிய பண்பு உங்ககிட்ட இருக்குங்க. அடுத்தவங்க குறை கூறாம உங்களை நீங்க சிறப்பா வெளிப்படுத்துவீங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களும் இன்னைக்கு சிறப்பா செயல்படுவாங்க. ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல நல்ல லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எந்த வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் சிறப்பான வருமானம் இருக்கும். பெரிய அளவுல ஆதாயம் இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலமும் சிலருக்கு ஆதாயம் கிடைக்குங்க. கூட்டு தொழில இருக்கிறவங்க கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். நிறைய லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் நல்லா சிறப்பா நடக்கும். எதிர்பாராத பொருள் வரவு சிலருக்கு இருக்குங்க. லாட்டரி கமிஷன் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் இன்னைக்கு நிறைய பண வரவு ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்கு. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பா நடந்து வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு கணவரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். எல்லார்கிட்டையும் நீங்களும் நல்லா அன்பா நடந்துக்கிட்டு அடுத்தவங்களோட அன்பையும் பெறுவீங்க. சிலர் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. சொந்த தொழில் செய்யறவங்க நல்ல லாபத்தை பெறக்கூடும். மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க. நண்பர்களோட சிறப்பான நல்ல இடங்களுக்கு போய் நல்லபடியா மகிழ்ச்சியா பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். வேலை இடத்துலையும் நல்ல உங்களோட பணி திறமையை வெளிப்படுத்தி எல்லாரோட பாராட்டையும் பெறுவீங்க. மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க அம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசு ஒரு நிலையிலேயே இருக்காதுங்க. முடிவுகளை கூட நிலையான முடிவாக எடுக்க முடியாம குழப்பமான மனநிலையில இருப்பீங்க.
உங்க கருத்துக்களை அடுத்தவங்க கிட்ட தெளிவான முறையில புரிய வைக்க முடியாம மனசு ஒரு தவிப்போட இருக்கும். உங்களுடைய விஷயங்கள்ல மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல்நிலையில இருந்த தொல்லைகள்லாம் இன்னைக்கு நீங்கி மனசு நல்ல தைரியமாகவும் தெம்பாவும் இருக்குங்க. உடல் நல்லா ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்கும். உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 9. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் 6வது இடத்து அதிபதியாகி கர்மஸ்தானத்துல நீச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. அழகு நிலையம் நடத்துறவங்க, சலூன் கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடக்குங்க. ஓய்வில்லாத வேலை இருக்கும். சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா இருந்து நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். குடும்ப வருமானமும் நல்லா இருக்குங்க. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். மனசுல இருந்த கவலைகள்லாம் தீர்ந்து இன்னைக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கேட்ட உதவிகள் கிடைக்கும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி தேவையான அளவு பணம் கையிருப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு கவலை இல்லாம நிம்மதியா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டுல ஒரு மங்கள காரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்கும். அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்வீங்க. பொறுமை அதிகமா இருக்கும். சேவை மனப்பான்மை நல்லாவே இருக்குங்க. மாணவர்களுக்கு எதையுமே பிடிவாதமா செஞ்சு பொறுமையை சோதிப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் இன்னைக்கு அடுத்தவங்களை கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்லயும் வெளியிலையும் உங்களோட கௌரவமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் நல்ல உற்சாகமா இருப்பீங்க. மனசுல இருந்த பயங்கள்லாம் விலகும். பணப்புழக்கம் சரளமா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க சிவசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு விதமான சோர்வு நிலை இருக்குங்க. சிலருக்கு தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு வேலை பலுவும் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உட்கார கூட நேரம் இருக்காதுங்க. வேலை இடத்துல ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க. மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. சிலருக்கு நல்ல பதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய பண வரவை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியமும் நல்லா சிறப்பா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானமான 9வது இடத்துல இருக்கதும், பாக்யாதிபதியோட இன்னொரு வீடான மேஷ ராசியில ராசி அதிபதியான குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல யோகமான நாளா இருக்குதுங்க. முன்னோர்களோட ஆசிகள் கிடைக்கும். முன்னோர்கள் வழிபாடுகள் செய்வீங்க. சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்வீங்க. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு சுமூகமான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்கு. குழந்தைகளோட முன்னேற்றமும் நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு ரொம்ப குறைவான பேச்சு பேசினா கூட இன்னைக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. எல்லார்கிட்டையும் சீக்கிரமா பழகாட்டினாலும் தேர்ந்தெடுத்த சிலரோட நல்ல ஒரு இணக்கமான சூழல்ல இருப்பீங்க. மாணவர்களுக்கு உங்களோட கருத்துக்கள் நல்ல அறிவுபூர்வமா இருக்குங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க. தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். தொட்ட காரியத்தை முடிக்காம விட மாட்டீங்க. இன்னைக்கு பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். சிலர் சைடு பிசினஸ் எல்லாம் பண்றவங்களுக்கெல்லாம் நிறைய வருமானம் கிடைக்குங்க. பண வரவுல குறை இருக்காது. அசையும் அசையா சொத்துக்களால இன்னைக்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகா கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டு பெரியவர்களோட அன்பையும் பாராட்டையும் பெறுவீங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. சிலருக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வரவே மனசு இருக்காது. கனவு பலிதம் இருக்கும். முன்னோர்களை வழிபடுறதும் நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. விஐபிக்களை எல்லாம் சந்திச்சு உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. விஐபிக்களோட வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. கோவில் திருவிழாக்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.